கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது பிரசங்கி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிரசங்கி 9:18. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்று அந்த வார்த்தை இங்கே குறிப்பிடப்படுகிறது. இன்றைய தியான வசனம் கவனிக்கப்பட வேண்டியதொன்றாக காணப்படுகிறது. பாவியான மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் என்றும் எழுதப்பட்டுள்ளதை நாம் கவனிக்கும்போது, நம்முடன் பாவியான மனுஷன் யாராவது இருக்கிறார்களா என்று நம்மை நாமே பார்க்க தோன்றுகிறது. மட்டுமல்லாமல், நம்மிடம் ஏதாவது பாவம் இருந்தால் நாமும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிராமல் மற்றவர்களுடைய நன்மையை கெடுக்கிறவர்களாய் இருப்போம் என்பதை உணர்ந்து கொள்ள, அந்த மறைபொருளை அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காரியத்தில் நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒரு சம்பவத்தை வேதத்தின் வாயிலாக கூட நாம் காண முடிகிறது. யோனா சென்ற கப்பல் ஆட்டம் கண்டது. கடல் மிகுதியாக கொந்தளித்தது. கப்பல் ஆடிய போது இது யார் நிமித்தம் உண்டாயிற்று என்று அவர்கள் சீட்டு போட்டு பார்த்தார்கள். யாரோ ஒருவன் மிகுந்த பாவியாய், தேவனுடைய கோபத்தை சுமந்தவனாய் இந்த கப்பலில் இருக்கிறான் என்பதை உணர்ந்து அவன் யார் என்று கண்டுபிடிப்பதற்காகவே சீட்டு போடப்பட்டது. சீட்டு யோனாவின் பேருக்கு விழ அவனே குற்றவாளியானான். அவனும் தன்னிமித்தமாகவே இந்த கொந்தளிப்பு உண்டானது என்று ஒத்துக்கொண்டான். இது கவனிக்க வேண்டிய ஒன்றாயிருக்கிறது. வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எப்படியாக ஒரு வார்த்தையை கொடுக்கிறது? பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவ்விதமாக இந்த யோனாவும் என்ன பண்ணுகிறாரு? ஒத்துக்கொண்டார். இந்த கொந்தளிப்புக்கு காரணம் தான் என்பதை ஒத்துக்கொண்டார். ஒருவேளை யோனா மட்டும் அந்த கப்பலில் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த கப்பலில் இருந்த பொருட்களை எல்லாம் கடலில் வீச வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அக்கப்பலில் இருந்தவர்களில் ஒருவருக்கும் மன உளைச்சலும் பயமும் நேரிட்டிருக்காது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோனா அவ்விதமாக தேவ பார்வையிலே தான் குற்றவாளி என்று ஒப்புக்கொண்டபடினால்தான் அடுத்ததாக யோனாவின் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். 2ஆம் அதிகாரம் யோனா 2:2 பார்க்கிறோம். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார் என்று அங்கே பார்க்கிறோம். இல்லையா? அவர் மீனின் வயிற்றிலிருந்து கத்தும்போது அவருக்கு உத்தரவு அருளினார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. தான் பாவி என்பதை உணர்ந்து கொண்டார். பிரியமானவர்களே, நம்மோடு கூட இருப்பவர்கள் யாராவது யோனாவை போல இருந்தால் நம்முடைய நிலைமை கஷ்டம்தான். கட்டாயம் நம்முடைய வாழ்க்கை என்னும் கப்பலும் ஆடத்தான் செய்யும். சேதங்கள் பலவும் வரத்தான் செய்யும். இதற்கு எவ்விதத்திலும் தேவன் காரணமாக மாட்டார். நாம் தேவனை குற்றம் குறை கூறவும் முடியாது. எனவே நம்முடைய ஐக்கியத்தை குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். பாவிகளோடு நாம் நில்லாதபடிக்கு பரிசுத்தவான்களோடு நம்முடைய ஐக்கியத்தை வைத்து கொள்வோம். அவ்விதமாக வைக்கும்போதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்போம். அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் நன்மையை கெடுக்காமல் மற்றவர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். இதைத்தான் சங்கீதம் 133:1 பார்க்கிறோம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்கிறது, எத்தனை நன்மையும் இன்பமானது என்று. எனவே நாம் பாவிகள் வழியில் செல்லாமல் பரிசுத்தவான்களோடு இணைந்து தேவ ஆசீர்வாதம் பெறுவோம். மற்றவர்களையும்
ஆசீர்வாதம் பெறச் செய்வோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.